வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி, சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வில்பத்து காட்டை அழித்த ரிஷாடுக்கு சொந்த செலவில் மரங்களை நடுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் உத்தரவு. மேல் மாகாண வாசல்கள் திறக்கப்பட்ட போதிலும் 24 போலீஸ் பிரிவுகள் முடக்கம். ட்ரோன் கேமராக்களினால் கண்காணிப்பு. கொழும்பில் கொரோனா கட்டுப்பாடுகள் தீவிரமாக்கப்பட்ட நிலையில் மேலும் 541 பேருக்கு கொரோனா தொற்று. பின்னோக்கி சென்ற நாட்டை சரியான திசையில் இணைத்த தினம் இன்றாகும். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை முடிவுகள் வெளியீடு. 200 புள்ளிகளை பெற்ற 10 பேர். சுகாதார அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களுக்கு அமையவே 3ஆம் தவணை பாடசாலைகள் ஆரம்பமாகும். அமைச்சர் GL பீரிஸ் தெரிவிப்பு. இலங்கையின் 75வது வரவு செலவு திட்டத்தை நாளை சமர்ப்பிக்க நிதி அமைச்சர் தயார். கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு வடகொரிய தலைவர் அதிகாரிகளுக்கு உத்தரவு. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தலைமையில் வில்பத்து காட்டுப் பகுதியில் அனுமதியற்ற குடியேற்றங்களை ஏற்படுத்தியமை சட்டவிரோதமானது என மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. இதன் அடிப்படையில் தனது சொந்த செலவில் அக்காட்டுப் பகுதியில் மரங்களை நட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சுற்றாடல் நியாய மையம் 2015ஆம் ஆண்டு தாக்கல் செய்த மனு தொடர்பான தீர்ப்பை வெளியிட்ட உச்ச நீதிமன்றம் இவ்வுத்தரவை வெளியிட்டுள்ளது. வில்பத்து காட்டின் கல்லாறு பகுதியில் 2388 ஏக்கர் காணியை சுத்தம் செய்து ரிஷாட் பதியுதீன் தலைமையில் குடியேற்றங்களை ஏற்படுத்தியது தொடர்பாக சுற்றாடல் நியாய மையம் மனுவை தாக்கல் செய்திருந்தது. அதன் பிரதிவாதிகளான முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் மற்றும் மத்திய சுற்றாடல் அதிகார சபை, வனவள பாதுகாப்பு திணைக்களம் உள்ளிட்ட பல தரப்பினர் குறிப்பிடப்பட்டிருந்தனர். குறித்த காட்டுப்பகுதியை தொடர்ந்தும் துப்புரவு செய்து மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத நிர்மாண பணிகளை நிறுத்த தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரப்பட்டிருந்தது. குறித்த வழக்கின் தீர்ப்பு 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படவிருந்த போதிலும் அதனை விசாரித்த நீதிபதி மஹிந்த சமயவர்தன தீர்ப்பை வெளியிட விரும்பாமையினால் மனுவை மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து விசாரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி தீர்மானித்தார். இதன் அடிப்படையில் இன்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியது. இதன் அடிப்படையில் கல்லாறு பகுதியில் துப்புரவு செய்யப்பட்ட பகுதியில் தனது சொந்த செலவில் மரங்களை நட நடவடிக்கை எடுக்குமாறு ரிஷாட் பதியுதீனுக்கு உத்தரவிடப்பட்டதுடன் முறைப்பாட்டாளர்களின் வழக்கு செலவீனத்தை செலுத்துமாறும் நீதிமன்றம் பிரதிவாதிக்கு உத்தரவிட்டது. மேல் மாகாணத்தில் 24 போலீஸ் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் பொதுமக்களின் செயற்பாடுகளை கண்டறிய ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் இதற்கு விமானப்படையின் உதவி பெற்றுக் கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கொழும்பு மாவட்டத்தில் முடக்கப்பட்டுள்ள பகுதிகளான 12 போலீஸ் பிரிவுகளுக்கு மேலதிகமாக மேலும் 5 போலீஸ் பிரிவுகள் இன்று காலை 5 மணி முதல் இணைக்கப்பட்டன. மருதானை, கோட்டை, புறக்கோட்டை, கொம்பனி தெரு, டேம் வீதி போலீஸ் பிரிவுகள் இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. கம்பஹா மாவட்டத்தின் கலனி போலீஸ் பிரிவும் இன்று அதிகாலை 5 மணி முதல் முடக்கப்பட்டது. கம்பஹா மாவட்டத்தின் நீர்கொழும்பு, ஜாயல, ராகம, கடவத்த, வத்தலை மற்றும் பாலிகோட போலீஸ் பிரிவுகளும் முடக்கப்பட்டுள்ளன. அப்பகுதிகளின் அத்தியாவசிய சேவைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறுவோரை கண்டறிய ட்ரோன் தொழில்நுட்பத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் 24 போலீஸ் பிரிவுகள் முடக்கப்பட்டுள்ளன. இந்த 24 போலீஸ் பிரிவுகளில் உள்ளவர்கள் அங்கிருந்து வெளியேறவோ அல்லது வெளியார் அங்கு பிரவேசிக்கவோ முடியாது. அதற்கென நாம் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவோம். அதற்கு விமானப்படையின் உதவியை பெற்றுக்கொள்வோம். புறக்கோட்டையை அண்டியதாக முன்னெடுக்கப்படும் மொத்த விற்பனை நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதுடன் முறையான வேலை திட்டங்களுடன் நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதே நேரம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள மாடி வீடுகளில் உள்ள 6559 குடும்பங்களுக்கு தலா 10,000 ரூபாய் உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரதீப் யசரத் தெரிவித்துள்ளார். மாடி வீடுகளில் 8,486 குடும்பங்கள் உள்ளன. இதில் 6,559 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான உணவு முத்திரைகள் கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்கள் ஊடாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள குடும்பங்களுக்கு இன்று அல்லது நாளை அவை பெற்றுக் கொடுக்கப்படும்.
தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த சகல போக்குவரத்து நடவடிக்கைகளும் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பாண்டுக்க சுவர்ணஹங்ச தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை தற்காலிகமாக நிறுத்தியிருந்த சகல பஸ் சேவைகளையும் மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம். தூர இடங்களுக்கான சேவைகளும் மாகாணங்களுக்கு இடையிலான சேவைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முன்னரை போன்று குறுகிய தூர சேவைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 9 மணியளவில் 2973 பஸ் வண்டிகள் நாடு முழுவதிலும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. கடவத்த உட்பிரவேசம் தவிர ஏனைய அனைத்து பகுதிகளுக்குமான அதிவேக பாதையின் சேவைகளும் இடம்பெறுகின்றன. எமது வருமானமும் வீழ்ச்சி கண்டுள்ளன. எனினும் மக்களுக்கு சேவை வழங்குவது எமது நோக்கமாகும். கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தின் செயற்பாடுகளை கண்டறிய அமைச்சர் காமினி லோக்குகே விஜயம் செய்தார். கோட்டை ரயில் நிலையத்தில் நிலவும் குறைபாடுகளை கண்டறிந்த அவர் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அதிகாரிகளை பணித்துள்ளார். ரயில்வே பொது முகாமையாளர் டிலாந்த பெர்னாண்டோ ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். கொழும்பு கோட்டையிலிருந்து ரயில் வண்டிகள் பயணங்களை ஆரம்பிக்கும். மருதானை, தெமட்டகுட, கோட்டை ரோட், பேஸ்லைன் நிலையங்களில் புகையிரதங்கள் நிறுத்தப்பட மாட்டாது. கோட்டை ரயில் நிலையத்திற்கு பயணிகள் வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அரசு வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறும் நோயாளர்களுக்கு தபால் மூலம் மருந்துகளை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் கொழும்பு மாடிவீடு திட்டங்களில் உள்ள மக்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்க கொழும்பு மாநகர சபையின் நோய் நிவாரண பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த மாடிவீடு திட்டங்களுக்கு மருத்துவ குழுக்களை அனுப்பி சோதனைகளை மேற்கொண்டு தேவையான மருந்துகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டுக்கான துப்பாக்கி அனுமதி பத்திரங்கள் மற்றும் தனியார் முகவர் நிலையங்களுக்கான அனுமதி பத்திரங்களை புதுப்பிப்பதற்கான கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை தண்ட பணமின்றி அனுமதி பத்திரங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. மேலும் 229 கோவிட் தொற்றாளர்கள் இன்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டதாக COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய நடவடிக்கை மையம் தெரிவித்துள்ளது. இவர்கள் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா தொற்றாளர்களுடன் தொடர்புடையவர்கள். இதே நேரம் கொரோனா தொற்றிய 311 பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். இன்று காலை வரை கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 704 COVID-19 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதில் 701 பேர் உள்நாட்டில் அடையாளம் காணப்பட்டவர்கள். இதில் கூடுதலானோர் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்களாவர். 541 பேர் நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் இருந்து 39 தொற்றாளர்களும் காலி மாவட்டத்தில் இருந்து 8 தொற்றாளர்களும் அடங்குகின்றனர். இன்று காலை வரை 54 போலீசாரும் போகம்பர சிறைச்சாலையில் 12 பேரும் தொற்றாளர்களாக கண்டுபிடிக்கப்பட்டனர். இன்று காலை வரை மினுவாங்குட ஆடை உற்பத்தி சாலை மற்றும் பெலியகுட மீன் சந்தை கொரோனா தொற்று கொத்தணியில் இருந்து 13,780 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதில் 8,070 பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். இதன் அடிப்படையில் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 17,516 ஆகும். 5,652 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 11,806 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை மீண்டும் அழைத்து வரும் வேலை திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அடுத்த 48 மணித்தியாலங்களுக்கு பின்னர் மேலும் பல விமானங்கள் ஊடாக வெளிநாடுகளில் உள்ளவர்களை அழைத்து வர உள்ளோம். நேற்றைய தினம் பலர் வருகை தந்தனர். நாளை மறுதினம் முதல் ஒவ்வொரு விமானத்தில் இலங்கையர்களை அழைத்து வர உள்ளோம். நாளொன்றுக்கு 1 அல்லது 2 விமானங்களில் இவர்களை அழைத்து வர உள்ளோம். அடுத்த சில வாரங்களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை அழைத்து வர உள்ளோம். கொரோனா நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சுகாதார தரப்பினர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த் ஹேரத் கருத்து தெரிவித்தார். 58 சிகிச்சை நிலையங்களில் 9,432 கட்டில்கள் உள்ளன. இதில் 6,497 கட்டில்கள் நோயாளர்களுக்கென பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் 2,593 கட்டில்கள் தேவைக்கு ஏற்ப பயன்படுத்த உள்ளோம். 15 தீவிர சிகிச்சை பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தேவைக்கு ஏற்ப நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க உள்ளோம். இதில் 146 கட்டில்களை நாம் தயார் நிலையில் வைத்துள்ளோம். இதுவரை அதில் 7 கட்டில்கள் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டுள்ளன. சிறைச்சாலைகளுக்குள் ஏற்பட்டுள்ள நிலைமைகள் மற்றும் கொரோனா பரவுவதை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து டாக்டர் பிரியந்த அத்தபத்து தெளிவுபடுத்தினார். நேற்று நள்ளிரவு 12 மணி வரை 490 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளது. இதில் 10 அதிகாரிகளும் அடங்குகின்றனர். 427 கைதிகளும் இதில் அடங்குகின்றனர். போகம்பர, பெலிக்கட, பூச ஆகிய சிறைச்சாலைகளில் இருந்து தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனர். சிறைச்சாலைக்குள் பரவுவதை தடுப்பதற்கு நாம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். தொற்றாளர்கள் பெலிகந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
707 போலீசாருக்கு கொரோனா தொற்றியுள்ளதாகவும் இதில் 145 பேர் விசேட அதிரடிப்படையினர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. கொரோனா தொற்று காரணமாக இலங்கைக்கு வருகை தர முடியாமல் வெளிநாடுகளில் இருந்து 97 இலங்கையர்களும் இங்கிருந்து வெளியேற முடியாமல் இருந்த 80 வெளிநாட்டவர்களும் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக சென்றனர். டோஹாவில் இருந்து 12 இலங்கையர்களும் சூடானில் இருந்து ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையணியில் கடமையாற்றிய இலங்கை ராணுவ வீரர்களும் இன்று நாட்டை வந்தடைந்தனர். அவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதே நேரம் கொரோனா தொற்று காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த வழக்குகளுக்கு புதிய திகதிகளை பெற்றுக் கொடுக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்தது. அந்த வழக்குகள் மேல் நீதிமன்ற நீதிபதிகளினால் இன்று முற்பகல் பரிசீலிக்கப்பட்டதன் பின்னர் புதிய திகதிகளை வழங்குமாறு நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டார். குறித்த திகதிகள் நீதிமன்ற வளவில் காட்சிப்படுத்தப்படும். கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களும் பூச சிறைச்சாலையில் கோவிட் தொற்றியுள்ளதாக அடையாளம் காணப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்ட விசேட அதிரடிப்படையினர், போலீசார் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளும் இன்று PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். யுக புரட்சியாக கடந்த 2019 நவம்பர் 16ஆம் திகதி இலங்கையின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது. 69,24,255 வாக்குகளை பெற்று கோட்டாபய ராஜபக்ஷ இலங்கையின் 7வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டார். அது தொடர்பான ஒரு தொகுப்பு அடுத்து. பின்னோக்கிச் சென்ற இலங்கையின் பயணத்தை சரியான திசையில் இட்டுச் சென்ற தினத்தின் வரலாற்றை எழுதும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. 69 லட்சம் மக்கள் எடுத்த சரியான முடிவே இதற்கு அடித்தளமாக அமைந்தது. அந்த தினம் நவம்பர் 16ஆம் திகதியாகும். இலங்கையின் தேசப்பற்றுமிக்க மக்கள் தமது பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் வாக்குச்சாவடிகளை அன்று நாடிச் சென்றனர். அது எதிர்பார்த்ததை போன்று அமைந்துவிட்டது. இலங்கையின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் தேசத்திற்கு உண்மையான விடுதலையை பெற்றுக் கொடுத்த யுக புருஷர் தனது பணியை ஆரம்பித்த தினம். 69 லட்சம் மக்களின் பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் புல்லடியினால் நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தலைமைத்துவத்தின் தினமாக அது அமைந்தது. சரியாக 365 நாட்களுக்கு முன்னர் உதயமான தினம். முன்னூற்று 65 நாட்களை கடந்துவிட்டது. நாட்டுக்கும் நாட்டின் எதிர்காலத்துக்கும் கிடைத்த பயன், கிடைக்கப் போகும் பயன் அனைத்திற்கும் அத்திவாரமாக அது அமைந்தது. 2015ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் திகதி இந்த நாட்டு மக்களால் ஏற்பட்ட தவறை சரியான தலைமைத்துவத்தை உருவாக்கியதன் மூலம் அவர்கள் திருத்திக் கொண்டனர். கோட்டாபய ராஜபக்ச எனும் யுக புருஷரை இந்த நாட்டின் தலைமைத்துவத்திற்காக நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தனர். மஹிந்த ராஜபக்ச எனும் மக்கள் தலைவனின் மக்கள் மயமான தலைமைத்துவத்திற்கு மேலும் பலம் சேர்க்கும் வகையில் கோட்டாபய ராஜபக்ச எனும் தலைமைத்துவத்தை இந்த நாட்டுக்கு உருவாக்கி கொடுத்தார்கள். பாதாளத்தில் விழுந்திருந்த நாட்டை மீட்டெடுப்பதற்காக எதிர்கால சந்ததியினருக்கு சுபிட்சமான நாட்டை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் அவரது தலைமைத்துவம் அமைந்துள்ளது. 365 நாட்களை பின்னோக்கி பார்க்கும் போது நாட்டு மக்கள் எடுத்த முடிவு சரியான முடிவுதான் என்பதை இன்று நிரூபித்துள்ளார்கள். பாதுகாப்பான நாடு, ஒழுக்க ரீதியான நாடு, இது எனது நாடு என பெருமையுடன் பேசக்கூடிய இலங்கை தேசத்தை உலகில் எனது நாடு என வாய் சிறந்து பேசக்கூடிய வகையில் நாடு மாற்றம் பெற்றுள்ளது. வாய்ப்பேச்சுக்காகவும் கடதாசிகளில் எழுதப்பட்ட வாக்குறுதிகளுக்கும் வரையறுக்கப்படாமல் தானே கண்டு
தம்மால் உணரப்பட்டு மக்கள் உள்ளங்களை நெருங்கி மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களோடு உறவாடி மக்களின் பிரச்சினைகளை அவர்களின் காலடிக்கே சென்று தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவம். இவ்வாறுதான் மக்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டுமென அதிகாரிகளுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் சுட்டிக்காட்டி பிரச்சினைக்கு பிரச்சினை அல்ல உரிய தீர்வினை பெற்றுக் கொடுக்கும் ஒரு தலைவர் எமக்காக இருக்கின்றார். யுத்த களத்தில் இலக்கை அடையாளம் கண்ட ஒரு திடமான இராணுவ வீரர், பொறுப்புகளை பொறுப்பாக நிறைவேற்றிய ஒரு பாதுகாப்பு செயலாளர், கொழும்பு நகரை உலகின் முதல் தர ரம்யமான நகராக மாற்றியமைத்த நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர், உலகை அறிந்த உலகை கண்ட பெரும் திட்டங்களை கொண்ட ஒரு நிர்வாகி, இவை அனைத்தையும் ஒன்றரக் கலந்த மக்கள் மனமறிந்த உண்மையான தேசப்பற்றாளர், மனிதன் மனிதனுக்காக சேவையாற்ற வேண்டுமென்பதை நிரூபித்து காட்டிய ஒரு தலைவர். அதிகார 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையை நடத்தி 33 நாள் குறுகிய காலத்திற்குள் பரீட்சை முடிவுகளை வெளியிட கிடைத்தமை ஒரு வெற்றியாகும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். இம்முறை பரீட்சை முடிவுகளின்படி அதி உச்ச புள்ளியான 200 புள்ளிகளை 10 மாணவர்கள் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். அவர்களுள் கூடுதலானோர் வெளி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் ஆவர். கடந்த அக்டோபர் 11ஆம் தேதி நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சைக்கு 3,06,263 மாணவர்கள் தோற்றினர். பரீட்சை முடிவுகள் பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடாக நேற்றிரவு வெளியிடப்பட்டன. அதிபர்களுக்கு அச்சு பிரதிகளையும் பெற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. புலமை பரிசில் பரீட்சையில் அதி உச்ச புள்ளியான 200 புள்ளிகளை இம்முறை 10 மாணவர்கள் பெற்றுள்ளனர். கொழும்பு மர்தானே சாஹிரா கல்லூரி மாணவன் ஃபர்சான் முகமது அம்மாத், காலி சங்கமிதா கல்லூரி மாணவி சியதி வித்தும்சா, அம்பிலிபிட்டிய ஜனாதிபதி கல்லூரியின் தொவிந்து விரஞ்சித் ஆகிய மாணவர்கள் பரீட்சையில் கூடுதலான புள்ளிகளை பெற்றுள்ளனர். கண்டி உயர்தர மகளிர் கல்லூரியின் யஹாரா யத்மினி யுபா, இங்கிரிய சுமனஜோதி வித்யாலயத்தின் தேவுலி யசஸ்மி திலகரத்ன, ரத்னபுரி ஹலியகொட கனிச வித்யாலயத்தின் செனுத்தி தம்சரா ஆகியோரும் 200 புள்ளிகளை பெற்றுள்ளனர். தங்காலை மாதிரி கனிச வித்யாலயத்தின் தசிந்து கவிஷான் வீரசிங்க, பண்டாரகம தேசிய பாடசாலையின் ஹினுத யஸ்மித குணதிலக, திமுலாகல சிரிபுர கனிச வித்யாலயத்தின் தெனுஜ மனுமித பண்டார, அகுரச ஹேவகே சிஹத் சசிந்து ஆகியோர் 200 புள்ளிகளை பெற்ற ஏனைய மாணவர்கள் ஆவர். முடிவுகளை தயாரிக்கும் போது தேசிய ரீதியாகவோ மாவட்ட மட்டத்திலோ மாணவர்களின் நிலைமைகளை வெளியிடாமை குறிப்பிடத்தக்கதாகும். இதே நேரம் தமிழ் மொழி மூலம் புத்தளம் சாஹிரா ஆரம்ப பாடசாலை மாணவி அர்ஷாத் ஜெய்னா மற்றும் குர்நாகல் பானாகமுவ அன்னூர் மத்திய கல்லூரியின் மாணவன் முகமது அனீஸ் மிதுஹான் ஆகியோர் 199 புள்ளிகளை பெற்றுள்ளனர். புலமை பரிசில் பரீட்சையை நடத்தி குறுகிய காலத்துக்குள் முடிவுகளை வெளியிடுவதற்கு சகல தரப்பினதும் அர்ப்பணிப்பே காரணம் என அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். இம்முறை புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளை 33 நாட்களில் வெளியிட எம்மால் முடிந்தது. கடந்த காலங்களில் 2 அல்லது 3 மாதங்கள் இதற்காக சென்றுள்ளன. இத்துறையின் அனைவரது ஆர்வம் காரணமாக விரைவில் முடிவுகளை வழங்க முடிந்தது. அதேபோன்று உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் முடிவுகள் வெளியாகி 1.5 வருடங்களுக்கு பின்னரே பல்கலைக்கழக பிரவேசத்திற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த தாமதத்தை குறைக்கவும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். கொரோனா தொற்றுக்கு மத்தியில் நடைபெற்ற பரீட்சையில் மாணவர்களை தோற்றச் செய்வதில் ஊடகங்கள் குறிப்பிடத்தக்க பணியாற்றியதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். COVID-19 இரண்டாம் அலை, அதிமேதகு ஜனாதிபதி மற்றும் கோவிட் தடுப்பு பணியகம் ஆகியன இணைந்து சுகாதார தரப்பினரின் உதவியுடன் மேற்கொண்ட முயற்சிகளின் பயனாக 200 புள்ளிகளை பெற்ற 10 மாணவர்களும் இவர்களுள் அடங்கியுள்ளார்கள். நாம் நிலைகளை அறிவிப்பதில்லை, முடிவுகளை மட்டுமே அறிவிப்போம். அதிபர்கள், மாகாண பணிப்பாளர்கள், வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டுகளை பயன்படுத்தி பிரதிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இம்முறை 20,000 மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கப்பட உள்ளது. மாணவர்களின் புள்ளிகள் தொடர்பாக மீள்திருத்தம் மேற்கொள்ள வேண்டிய ஏற்படின் மேன்முறையீடுகளை சமர்ப்பிப்பது தொடர்பாக பின்னர் அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 3ஆம் தவணைக்காக பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பான இறுதி முடிவு சுகாதார அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் கருத்துக்கள் பெறப்பட்டதன் பின்னரே எடுக்கப்படும் என அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். 3ஆம் தவணைக்காக பாடசாலைகள் எதிர்வரும் 23ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவிருந்தன. 3ஆம் தவணைக்காக பாடசாலைகள் கடந்த 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவிருந்த போதிலும் தற்போதைய நிலையில் அது ஒத்திவைக்கப்பட்டது. திட்டமிட்டபடி 3ஆம் தவணை ஜனவரி 15ஆம் தேதி முடிவடையவிருந்தது. දැනට තිබෙන දිනය තමයි
நவம்பர் 23ஆம் தேதி திங்கட்கிழமை என குறிப்பிடப்பட்டிருந்தது. எமது பிள்ளைகளின் சுகாதார பாதுகாப்பு மற்றும் அவர்களது எதிர்காலம் பற்றி சிந்திக்க வேண்டும். இவ்விரு விடயங்களையும் கவனத்தில் கொண்டு நாம் முடிவெடுக்க உள்ளோம். சுகாதாரத்துறையின் ஆலோசனைக்கு அமையவே இந்த முடிவுகள் எடுக்கப்படும். அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தி இறுதி முடிவெடுப்போம். මේ සියල්ලක්ම සැලකීමට භාජනය කරලා තමයි අපි අවසාන තීරණය ගන්නේ. இதே நேரம் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை ஜனவரி 18ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இது இலங்கையின் 75வது வரவு செலவு திட்ட அறிக்கை என பாராளுமன்ற தொலைத்தொடர்பு பிரிவு தெரிவித்துள்ளது. 2021ஆம் நிதியாண்டுக்கான சேவைகள் மற்றும் செலவினங்களுக்கான உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெற்றுள்ள கடன்களுக்கான குறை நிரப்பு சட்டமூல 2வது வாசிப்பு நிதியமைச்சர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினால் நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். 2021ஆம் ஆண்டு ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் கடந்த அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட பின்னர் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி பிரதமரினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. சட்டம் மூலம் தொடர்பான 2வது வாசிப்பு நாளை பிற்பகல் 1:40க்கு பாராளுமன்றத்தில் இடம்பெறும் என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக தசநாயக தெரிவித்துள்ளார். பின்னர் பிரதமர் வரவு செலவு திட்ட உரையை நிகழ்த்துவார். அடுத்த ஆண்டுக்கான அரசு செலவினமாக 2678 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. இலங்கையிலும் அதற்கு வெளியிலும் 2900 பில்லியன் ரூபாய் வரையில் கடன் பெற்றுக் கொள்வதற்கும் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பிரதமர் வரவு செலவு திட்ட உரையை சமர்ப்பித்ததன் பின்னர் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை வரவு செலவு திட்டம் மீதான 2வது வாசிப்பு இடம்பெறும். எதிர்வரும் 21ஆம் தேதி 2வது வாசிப்பு தொடர்பான வாக்கெடுப்பு மாலை 5 மணிக்கு இடம்பெறும். எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பாராளுமன்றம் காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை இடம்பெறும். 23ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை குழுநிலை விவாதம் இடம்பெறும். 10ஆம் தேதி பிற்பகல் 5 மணிக்கு வாக்கெடுப்பு இடம்பெறும். நாளை தினம் வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் நிதி அமைச்சின் அனுமதி பெற்ற அதிகாரிகள் மாத்திரம் பாராளுமன்றத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இலங்கைக்கோ அல்லது வேறு எந்தவொரு நாட்டிற்கோ பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கும் போது நிதி ரீதியான கட்டணங்களை கோருவோரிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு வெளியுறவு அமைச்சு சுற்றுலா பயணிகளை கேட்டுள்ளது. குறித்த அரசு நிறுவனங்கள் தவிர இலங்கையில் பிரவேசிப்பதற்கோ வெளியேறுவதற்கோ வசதிகளை வழங்க இலங்கை அரசாங்கம் எந்தவொரு நபருக்கோ அல்லது நிறுவனத்திற்கோ அனுமதி வழங்கவில்லை என வெளியுறவு அமைச்சு அறிவித்துள்ளது. மிகவும் அச்சுறுத்தலுக்குட்படக்கூடிய அல்லது தகுதியான நபர்களுக்கு முன்னுரிமை அளித்து இலங்கைக்கு ஆட்களை வரவழைக்கும் வேலை திட்டம் அடுத்த வாரமளவில் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலதிக தகவல்களை வெளிநாட்டு தூதரகங்கள், உயர்ஸ்தானிகர் அலுவலகங்கள், கான்சல் ஜெனரல் அலுவலகங்கள் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். www.contractsrilanka.maf.gov.lk எனும் இணையதளத்தின் ஊடாகவும் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. 20வது அரசியலமைப்பு சீர்திருத்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்த பாராளுமன்ற உறுப்பினர் டயானா கமிகையின் கட்சி அங்கத்துவத்தை தடை செய்ய தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கையொப்பத்துடன் திருமதி டயானா கமிகேவிற்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் 20வது அரசியலமைப்பு சீர்திருத்தத்திற்கு எதிராக வாக்களிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த ஏகமனதான முடிவுக்கு அவர் இணங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஐக்கிய மக்கள் சக்தியின் நற்பெயருக்கும் நிலைப்பாட்டுக்கும் முன்னேற்றத்திற்கும் டயானா கமிகேவின் கட்சி அங்கத்துவத்தை தடை செய்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கட்சித் தலைவரின் அடிப்படையில் யாப்பு ரீதியாகவும் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட தம்பகாமம் மாமுனை ஆற்றங்கரை காட்டுப்பகுதி வீதியில் இனம் தெரியாதோரால் மேற்கொள்ளப்பட்ட வாள் வெட்டினால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி பழைப்பகுதியில் அமைந்துள்ள பழக்கடையொன்றில் பழங்களை வாங்கிக் கொண்டு தம்பகாமம் மாமுனை ஆற்றங்கரை வீதியினூடாக பயணித்துக் கொண்டிருந்த போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மாமுனை பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய தனபாலசிங்கம் குலசிங்கம் என்பவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொரோனாவினால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் நிதியுதவிகள் நாடளாவிய ரீதியில் வழங்கப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேசத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள 340 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொருட்கள் 2 கட்டங்களாக தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளுக்கு சென்று வழங்கப்பட்டு வருகின்றன. ஏறாவூர் பிரதேசத்தில் இதுவரை 439 குடும்பங்கள் அவர்களது வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதேச செயலாளர் நிஹாரா மௌஜூத் தெரிவித்துள்ளார்.
கொரோனாவினால் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள கல்முனை பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கல்முனை பிரதேசத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள 42 குடும்பங்களுக்கு குறித்த பிரதேச செயலகங்களுக்கு பொறுப்பான கிராம சேவகரிடம் உலர் உணவுப் பொதிகள் கையளிக்கப்பட்டன. வவுனியாவில் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு பல்வேறு உதவிகள் வவுனியா பிரதேச செயலகத்தினால் வழங்கி வைக்கப்பட்டன. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகளை அரசாங்கம் வழங்கி வருகின்றது. 93 குடும்பங்கள் வவுனியாவில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. முதல் கட்டமாக 5,000 ரூபாய் பெறுமதியான பொருட்களும், இரண்டாம் கட்டமாக மிகுதி 5,000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகளும் வழங்கப்படவுள்ளன. கோவிட்-19 தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட ஊடக இணைப்பாளர் தேவதாஸ் சவரிமுத்துவின் வேண்டுகோளுக்கிணங்க வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் நிறுவனத்தினால் ராஜகிரிய பெப்தின் கிறிஸ்தவ நிலையத்தில் வைத்து இவை வழங்கி வைக்கப்பட்டன. நிறுவனத்தின் ஸ்தாபகர் டெனமின் டிஷான் டி சில்வா உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. சௌபாக்கியா தேசிய மரநடுகை வேலைத்திட்டத்தின் கீழ் வவுனியா மாவட்டத்தின் மரநடுகையும் மரக்கன்று விநியோகமும் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மரக்கன்றுகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. வவுனியா மன்னார் பிரதான வீதியின் இரு மரங்கிலும் மரக்கன்றுகள் நடப்பட்டன. பட்டாணிச்சூர் பள்ளிவாசல் வளவிலும் மரக்கன்றுகள் நடப்பட்டன. அரசாங்க அதிபர் SM சமன் பந்துசேன உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். 1,00,000 வேலைவாய்ப்புகளை வழங்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புகளை பெற்றவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பெற்றவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நிகழ்வு பிரதேச செயலகங்களில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் இன்று பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டன. 61 பேர் இங்கு பயிற்சி பெறவுள்ளனர். சக்தி வாய்ந்த யாகங்களை செய்வதன் மூலம் நமது சூழலும் ஐம்பூதங்களும் பரிசுத்தமாகின்றன. இதனை முன்னோர்கள் நிரூபித்துள்ளனர். மகாலட்சுமியின் துணையுடன் கிருஷ்ண பகவான் கொடிய நரகாசூரனை அழித்ததும் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்ததுமான இக்காலத்தில் கொரோனா என்ற சூரனை எல்லாம் வல்ல இறைவன் அழிக்க வேண்டும் என பிரார்த்தித்து ஆலயங்களில் யாகங்கள் வளர்க்கப்படுகின்றன. கொரோனா தொற்றிலிருந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டி அக்கரைப்பற்று ஸ்ரீ மருதடி மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் விசேட யாக பூஜையும் பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன. இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் உமா மகேஸ்வரனின் வழிகாட்டலில் பிரார்த்தனை வழிபாடுகள் இடம்பெற்றன. அம்பாறை மாவட்ட மேலதி அரசாங்க அதிபர் பி ஜெகதீசன், பிரதேச செயலாளர் வி பபாகரன், மருதடி மாணிக்க பிள்ளையார் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ கஜமுக சர்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.